நன்றி அறிதலும் ஸ்தோத்திரமும் மகிமைப்படுத்துதலும் காணப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் உங்களுடைய துதியினாலே ஜெயமாக மாறும். நீங்க துதி எடுத்து பாருங்க, சாத்தான் ஓடி போவான். கர்த்தருடைய கரம் பெரிதாக காணப்படுவதை பார்ப்பீங்க. அப்போ எப்போ நீங்க துதிப்பீங்கன்னா, தோன்றுனாலும் தோன்றாவிட்டாலும் நீங்க துதிக்க வேண்டும். ஆமென். ஏன்னா துதித்தல் என்பது தேவனுடைய ஒரு ஆலோசனை கிடையாது, தேவனுடைய கட்டளை. நீங்க துதிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஜெயத்தை பார்ப்பீங்க. இன்றைக்கு துதியை குறித்து, ஏன் துதிக்க வேண்டும், துதியை குறித்து வேதம் சொல்லுகிற சில ரகசியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி இந்த வீடியோ செய்திக்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவரும் அவர் கிருபையுள்ளவருமாக இருக்கிறார். மிகுந்த கனிவோடும் அன்போடும் நம்மை நேசித்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதே வேளையில் அவர் பரிசுத்தரும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராக இருக்கிறார். நம் வாழ்க்கையில அன்றாடம் நாம் செயல்படுத்துகிற காரியங்கள் அநேகத்திலே ஒரு காரியத்தை அநேகர் தவிர்த்து அல்லது அறியாமல் விட்டு வாழ்கிறார்கள். அது என்னவென்றால், தேவனுக்கு துதி செலுத்துவது, நன்றி செலுத்துகிற காரியம். அன்பானவர்களே, தேவனை நாம் துதிப்பது நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எப்போ நீங்க துதிக்கிறீங்க அல்லது எப்போ நீங்க துதிக்க தூண்டப்படுறீங்க? சராசரியா ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு எல்லாம் நல்லபடியா நடந்தா நான் துதிப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லது நடந்த பிறகு நான் துதிக்கிறேன், எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, அதுக்கப்புறம் நான் துதிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. நீங்கள் துதிக்க துதிக்க கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் பெருகும். துதி எப்படின்னா, ஒரு ரயில் என்ஜின்ல அல்லது ஒரு ரயில்ல என்ஜின் இருக்கும், அதுக்கு பின்னாடி பெட்டிகள் இருக்கும். துதி எப்படிப்பட்டதுன்னா, என்ஜினை போன்றது. என்ஜின் ஓடுனாதான் பெட்டிகள் கூட ஓடும். ஆமென். அதே போல நன்றி அறிதலும் ஸ்தோத்திரமும் மகிமைப்படுத்துதலும் காணப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் உங்களுடைய துதியினாலே ஜெயமாக மாறும். நீங்க துதி எடுத்து பாருங்க, சாத்தான் ஓடி போவான். கர்த்தருடைய கரம் பெரிதாக காணப்படுவதை பார்ப்பீங்க. அப்போ எப்போ நீங்க துதிப்பீங்கன்னா, தோன்றுனாலும் தோன்றாவிட்டாலும் நீங்க துதிக்க வேண்டும். ஆமென். ஏன்னா துதித்தல் என்பது தேவனுடைய ஒரு ஆலோசனை கிடையாது, தேவனுடைய கட்டளை. நீங்க துதிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஜெயத்தை பார்ப்பீங்க. இன்றைக்கு துதியை குறித்து, ஏன் துதிக்க வேண்டும், துதியை குறித்து வேதம் சொல்லுகிற சில ரகசியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அப்போ நான் சொன்னதைப் போல உங்கள் வாழ்க்கை வேகமாக இயங்குகிற ஒரு வாழ்க்கையாக, முன்னேறி செல்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே துதி அன்றாடம் காணப்பட வேண்டும். எனக்கு நல்ல மூட் இருந்தால் தான் நான் துதிப்பேன், அல்லது நல்ல ஒரு ஃபீலிங் இருந்தால் தான் துதிப்பேன், இன்னைக்கு நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கு துதிப்பேன், நாளைக்கு துதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களை அறியாமலே நீங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்கன்னா, நெகட்டிவா ஆக ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை அறியாமலே நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னா, எதிர்மறையான காரியங்களை, வீணான காரியங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதை தவிர்ப்பதற்கு ஒரே வழி, அதை மேற்கொள்வதற்கு ஒரே வழி என்னவென்றால், கர்த்தரை துதித்தலும் ஸ்தோத்திரம் செய்வதலும் ஆகும். கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்கள் பிரயோஜனத்திற்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நன்றி செலுத்தி, ஸ்தோத்திரம் செலுத்தி விசுவாசத்தில் உங்களால் பெருக முடியும். அப்ப ஏன் துதிக்கிறோம் அப்படின்னா, நீங்க துதிக்க துதிக்க உங்கள் விசுவாசத்தின் வலிமை பெருகும். சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, என் விசுவாசம் ரொம்ப குறைவா இருக்கு சார், என் விசுவாசம் ரொம்ப சின்னதா இருக்கு சார், என் விசுவாசம் ரொம்ப அற்பமா இருக்கு. கரெக்ட், இருக்கலாம்.
ஆனா உங்க விசுவாசம் எப்படி பெருக வேண்டும் என்றால், துதிக்க துதிக்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண உங்கள் உள்ளத்தில் விசுவாசம் பெருகும். நீங்கள் கம்பீரமாயிருப்பீர்கள். அல்லேலூயா! உங்கள் உள்ளத்திலே தைரியம் உண்டாகும். துதிச்சு பாருங்க. நீங்கள் துதிக்க துதிக்க தேவனை மகிமைப்படுத்த படுத்த ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த கர்த்தரை நீங்கள் பெரியவராக பார்க்கிறீர்கள். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் கர்த்தர் பெரியவர் தான். ஆனால் நீங்கள் புகழ புகழ உங்கள் இருதயத்தில் அவரை குறித்த பிம்பம், அவரை குறித்த வடிவம், அவரை குறித்த தாக்கம் பெரிதாகிறது. அப்ப பாருங்க, உங்க பிரச்சனைகள் அப்பொழுது சிறிதாக உங்களுக்கு தோன்றும். ஆமென். அல்லேலூயா! அதற்காக தான் ஆண்டவர் துதிக்க சொல்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தி நம்முடைய புகழ்ச்சிக்காக காத்திருக்கிறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. அவருக்கு நீங்கள் துதியினால் ஒரு சிங்காசனம் அமைக்க முடியும். அப்போ நீங்க துதிச்சுட்டே இருந்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அவருக்கு நன்றி செலுத்தி அவரை புகழ்ந்துட்டே இருந்தீங்கன்னா, அவருடைய பிரசன்னம் உங்கள் மேல் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா! அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆகவே தான் நீங்க துதிக்க வேண்டும். நீங்கள் துதிக்கும் பொழுது உங்கள் விசுவாசம் பெருகுகிறது. உங்கள் விசுவாசம் பெருகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில, உங்கள் மனதிலே ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. ஆகவே நீங்கள் துதிக்க வேண்டும். அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே இவ்வாறாக சொல்லுகிறார். 4:4 சுலபமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருக்க முடியல சார், அதுதான் எனக்கு பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சிலர் என்ன பண்றாங்க, இதெல்லாம் பிராக்டிக்கலா சாத்தியமே கிடையாது, லைஃப்ல எப்போதெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியாது, இது ஏதோ பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டு போறாரு, நம்ம லைஃப் ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு லோன்லியா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் அதை தவிர்த்துறாங்க. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு காதுல சரியா விழல அல்லது உங்க மனசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குதென்றால் கர்த்தருடைய வசனத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆண்டவர் அப்படி இருக்கும்படி அழைத்திருக்கிறார். விசுவாசித்து பாருங்கள், இதை நம்பி பாருங்கள், இதில் நின்று பாருங்கள். இந்த வார்த்தையில நீங்கள் உறுதியாய் நின்று பாருங்கள். இந்த வார்த்தை என்ற கண்மலையில நீங்க நின்று பாருங்க. அப்போ உங்களுக்கு அழகா காரியங்கள் கைகூடுவதை பார்ப்பீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்போதும் சந்தோஷமா இருப்பதை குறித்து எப்போது பேசுகிறார் என்றால், அவர் ஒரு சிறைச்சாலையிலே ஊழியத்தின் நிமித்தம் அடைக்கப்பட்ட வாழ்க்கையிலே அவர் இருக்கும்போது பேசுகிறார். பாருங்க, அவர் இருக்கிற சூழ்நிலை அடைக்கப்பட்ட சூழ்நிலை. சார், அது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சாத்தியம், எனக்கு சாத்தியம் கிடையாது. இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் சாத்தியம், உங்களுக்கும் சாத்தியம். நீங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். நெகேமியாவினுடைய புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். உங்களுடைய சக்தி எது தெரியுமா? உங்களுடைய வல்லமை எது தெரியுமா? உங்களுடைய பலன் எது தெரியுமா? உங்கள் ஆற்றல் எது தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது. எல்லா சூழ்நிலைகளும் நெகேமியாவை எப்படியாகிலும் தட்டி விடலாம், தாழ்த்தி விடலாம், அவன் செய்கிற அந்த அலங்கம் கட்டுகிற வேலையை எப்படியாகிலும் நிறுத்திவிடலாம் என்று பலர் திட்டம் வகுத்து அவனை பார்த்து குறை சொல்லி அவனை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணாங்க. நெகேமியா தளர்ந்து போகவில்லை. இன்னைக்கு உங்களை சுற்றிலும் ஏகப்பட்ட டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் வரலாம். உங்களை எப்போதும் மனமடிவாக்குகிற பேச்சுகள் வரலாம். நீ எதற்குமே லாயக்கில்லை என்று சொல்லுகிற குறை சொல்லும் பேச்சுகள் வரலாம். உங்களை பார்த்து சொல்லிட்டே இருப்பாங்க, யூ ஆர் அன்ஃபிட், யூ ஆர் மிஸ்ஃபிட், யூ ஆர் பீன் ராங்லி ரெக்ரூட்டட், யூ ஆர் ராங்லி செலக்டட் சொல்லி இன்னைக்கு இதை பார்க்குற உங்க மேல ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகர் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீ துதி எடுத்து பார். உன்னை அவச்சொற்களால் பேசுகிறவர்கள் முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். அல்லேலூயா! கௌரவம் உண்டாகும். தலை குனிந்த இடத்தில் உங்கள் தலை உயர்த்தப்படும். சாம்பலுக்கு பதில் உங்களுக்கு சிங்காரம் கிடைக்கும். அல்லேலூயா! துதித்து பாருங்க. சூழ்நிலை நினைச்சு கவலைப்படாதீங்க. நெகேமியாவின் வாழ்க்கையில கர்த்தருக்குள்
பலனா இருப்பது மகிழ்ச்சி என்று அறிந்து அவன் மகிழ்ந்திருந்தான், அலங்கத்தை கட்டி முடித்தான். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் மகிழ்ந்திருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்க முடியும். அது ஒரு கற்பனை, அது ஒரு ஆலோசனை கிடையாது. இட்ஸ் நாட் எ சஜஷன், இட்ஸ் எ கமாண்ட் ஃப்ரம் காட். யூ ஹாவ் டு ப்ரிஃபர் டு பி ஜாய்ஃபுல், பிரைசிங் ஆல்வேஸ். ஹல்லேலூயா. அதனால தினமும் மகிழ்ச்சியா இருக்க தெரிந்து கொள்ளுங்கள். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன், நீங்கள் சரியானதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். துதி எடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை வளமானதாக இருக்கும். அது உங்கள் விசுவாசத்தை பெருக்குகிறது. அது தேவனுடைய கற்பனையாக, கட்டளையாக இருக்கிறது. அடுத்ததாக அது உங்களுக்கு பலனை கொடுக்கிறது. ஆகவே நீங்கள் துதிக்க வேண்டும். நீங்கள் துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை ஊழியத்தை செய்துவிட்டு அவர் அந்த பட்டணத்தில் இருக்கும் பொழுது என்ன நடந்தது என்பதை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டாள். அவள் பவுலையும் எங்கள் பின்தொடர்ந்து வந்த இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்பட்டு போகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஒரு அசுத்தாவி, குறி சொல்ற ஆவி ஒரு பெண்மணியின் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லுகிறது, ரட்சிப்பின் வழியை சொல்லுகிற சுவிசேஷத்தின் ஊழியக்காரர் என்று. பவுல் அந்த பெண்மணியிடத்திலிருந்து அந்த ஆவியை விரட்டுகிறார். அப்பொழுது அந்த எஜமான்களும் அந்த ஊர்க்காரர்களும் எழும்பி கலகம் செய்து பவுலையும் அவனோடு இருந்த சீலாவையும் அடித்து சிறைச்சாலையின் ஒரு ஆழமான ஒரு அறையில், இருட்டறையில் அவனை தள்ளிவிட்டார்கள். அவர்களுடைய கால்கள் தொழுமரத்தில் கட்டி வைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப டிப்ரெஸிங்கான சுச்சுவேஷன், இயற்கையாக சொல்லணும்னா அப்படிதானே. ஏன்னா ஊழியம் செஞ்சுட்டு ஆண்டவருக்காக மேன்மை அடையாம இன்னைக்கு என்ன அடைஞ்சிருக்காங்க இந்த மக்கள்? பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நடந்தால் நம்ம ஒருவேளை டிப்ரெஸ் ஆக ப்ரிஃபர் பண்ணியிருப்போம். சரி, ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சோம், ஒன்றும் நடக்கலை, அடி உதவாக வாங்கியிருக்கோம், இன்னைக்கு அவமானம் தான் அடைஞ்சிருக்கு, பேசாமல் ஒரு மூலையில் ஓங்கி உட்காந்துருப்போம் அப்படின்னு நினச்சிருப்போம். பவுல் சீலாவுடைய இயற்கையான வாழ்க்கை முறையை பாருங்க. அதுதான் பியூட்டியே, அதுதான் அழகு. அதை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பரவசம் அடையும். அவங்க எப்போதும் போல கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவங்க 2 பேரும் துதித்து பாடுறாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி துதித்து பாடுறாங்க. எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷம், சந்தோஷப்படுவதற்கு தெரிந்து கொண்டார்கள். துதித்தா கர்த்தருடைய கிருபை தங்களை காத்துக்கொள்ளும் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு துதிச்சாங்க. துதிச்சுட்டே இருந்தாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, சுற்றி இருக்கிற அந்த காவலில் உள்ள மற்ற கைதிகள்லாம் பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. என்னது, அடிச்சு உள்ள தள்ளி கை கால் முட்டியை பேர்த்து காலை கையை கட்டி வச்சிருக்காங்க, இப்போ போய் இவங்க துதிக்கிறாங்களே, அவங்க ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. பாருங்கள் என்ன ஆயிற்று என்றால், சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டன. நல்லா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிறைச்சாலை கதவு திறக்கணும், கையில் உள்ள சங்கிலியெல்லாம் கழலணும் அப்படின்னு சொல்லி பவுல் துதிக்கல. இன்னைக்கு நிறைய பேர் துதிச்சா ஆண்டவர் கட்டுகளை உடைச்சிருவாருன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, அது நடந்தாலும் நடக்கும், கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொல்றேன்னா, உங்கள் வாழ்க்கை முறையே துதியாக இருக்கட்டும். தானாகவே சிறைச்சாலை கதவுகள் உடையும், தானாகவே கட்டுகள் மறையும், தானாகவே நீங்கள்
ஓ, செல்வாக்கு மிக்க மனிதராக, சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிற மதிப்புமிக்க நபராக மாற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. பவுல் சிறைச்சாலைல போட்டாங்க, நம்ம துதிச்சு தான் ஆகணும்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு துதிக்கல. துதிச்சு தொலைலன்னா நம்ம உதவணும் நமக்கு இன்னும் அப்படின்னு துதிக்கல. துதித்தான், பாடினான் இயற்கையாகவே. அதுதான் வாழ்க்கை முறை. உங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? முறுமுறுப்பினால், தர்கிப்பினால், எப்பொழுதும் எரிச்சலினால் நிறைந்திருக்கிறதா? அல்லது உங்கள் வாழ்க்கை முறை நன்றி அறிதலினால், ஸ்தோத்திரத்தினால், துதியினால் நிறைந்திருக்கிறதா? ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. கைகளில் உள்ள, கால்களில் உள்ள சங்கிலிகள் கழன்று போனது. அப்பொழுது சிறைச்சாலையினுடைய காவல்காரன் என்ன செய்தான் என்றால், அவன் எழுந்து தன்னைத்தான் மாய்த்து கொள்ள முற்பட்டான். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நீ உன்னை கொலை செய்து கொள்ள வேண்டாம், நீ உனக்கு கெடுதி செய்ய வேண்டாம், நாங்கள் எங்கும் செல்லவில்லை, இங்குதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். சிறைச்சாலைக்காரன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. பவுல் கூட இருந்தவங்களும் எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு ஓடல, மற்ற கைதிகள்லாம். இதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காரியம். பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை முறை மக்கள் மனதில் ஒரு எழுச்சியை கொண்டு வந்தது. எழுப்புதலின் மகளாக மாற்ற முடியும் உங்களை கர்த்தர். பவுல் ஒரு எழுப்புதலின் மனிதனாக மாறினார். பவுல் சிறைச்சாலையில் எழுப்புதலை கொண்டு வந்தார். நீங்க இருக்கிற இடத்துல எழுப்புதலை கொண்டு வர முடியும் உங்கள் வாழ்க்கை முறையினால். துதி அதற்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. அதுதான் நான் சொல்ல விரும்புகிற காரியம். நீங்க துதிக்க துதிக்க துதித்தல் உங்கள் வாழ்க்கை முறையாய் இருக்கும் பொழுது எழுப்புதலின் மக்களாய் மாறுகிறீர்கள். எழுப்புதல் உங்கள் வாழ்க்கை முறையினால் வருகிறது. நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யலாம், அல்லது நீங்க ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ்ல இருக்கலாம். Why not you be a person of praise? நீங்கள் ஏன் துதித்தலின் மகளாக இருக்கக்கூடாது? நீங்கள் ஏன் எழுப்புதலுக்கு ஒரு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடாது? கர்த்தர் உங்க மூலமா அப்படி செய்ய போறார். துதிக்க தீர்மானியுங்கள். அணு தினமும் துதிப்பேன் என்று சொல்லுங்க. எனக்கு தோன்றப்ப துதிப்பேன், தோணாதப்ப துதிக்க மாட்டேன், அப்படி கிடையாது. கர்த்தரை எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதித்து புகழ்ந்து பாடுங்கள். மாற்றம் வியக்கத்தக்க வகையில் வரும். அற்புதங்களை பார்ப்பீங்க. அல்லேலூயா. துதி உங்களுக்கு வாசலாக இருக்கும். ஆமென். துதி உங்களுக்கு உயர்ந்த நிலைகளுக்கு அடைய செல்லுகிற வாசலாக இருக்கும். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வார். மகா உன்னத பரிசுத்த அனுபவங்களை, தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற அனுபவங்களை திறக்கும் வாசலாக துதி இருக்கும். துதித்து பாருங்கள், ஜெயம் எடுப்பீர்கள். துதித்து பாருங்கள், உயர்வீர்கள். துதித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை வளம் பெறும், விசுவாசத்தில் பெருகுவீர்கள். எழுப்புதலின் மக்களாய் கர்த்தருக்கு ஆத்துமாக்களை அறுவடை செய்வீர்கள். நீங்க எத்தனையோ பேர் பாவத்தில் உழன்றுகிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு போனோகிராஃபில போயிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு டிப்ரெஷன், அடிக்ஷன்ல போறாங்க சோஷியல் மீடியால. உங்களையும் என்னையும் தவிர யார் ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியும்? நாம் எழும்புவோம். கர்த்தருடைய ஆத்துமாக்களை கர்த்தருக்காக அறுவடை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தோன்றப்ப மட்டும் துதிக்கிறது, மற்ற நேரத்தில் முறுமுறுக்கிறது என்ற ஆட்டிடியூட் இல்லாம எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த உயர்ந்த கட்டத்திற்கு செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் துதி எடுக்க தீர்மானிக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன வந்தாலும் கர்த்தரை நம்புவேன். யார் கைவிட்டாலும் அவரை பின் செல்வேன். அவரை நான் துதிப்பேன். ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் வாழ்க்கை பெருக்கத்தை பார்ப்பதை பார்ப்பீங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கிற இந்த வேலையில கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா, உதவி செய்யும். ஒரு எழுப்புதலை கொண்டு வர எங்களை பயன்படுத்தும். அநேக மக்களை உம்முடைய ராஜ்யத்திற்கு பக்கம் கொண்டு வர, ரட்சிப்பிற்குள் வழிநடத்த எங்களை பயன்படுத்தும். அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலம் சிறைச்சாலையில எழுப்புதலை கொண்டு வந்தீரே,
அதே போல நாங்களும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். துதித்தல், சந்தோஷமாயிருத்தல் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருக்கிறபடினால் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உம்மை போற்ற புகழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட நன்மைகளை எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தடைகள் விலகி போகட்டும். ஜெயம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். அன்பானவர்களே, உங்களுக்கான புதிய புதிய அழகான சத்தியங்களை இந்த செய்தியின் மூலம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தயவு செய்து நீங்கள் இதை திரும்ப கேளுங்க. நீங்கள் எடுத்த தீர்மானத்தின்படி கர்த்தரை எல்லா சூழ்நிலையிலும் துதிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், குடும்பத்தார், இன்னும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு, வேண்டியவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமோ பகிர்ந்து கொள்ளுங்க. அநேக ஆத்துமாக்களை இயேசுவின் அன்பிற்குள் கொண்டு வரவும் அவர் தருகிற சுகத்தை நாம் கொண்டு சேர்க்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமென்.